தமிழகத்தில் தை முதல் நாளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டுகளில் முதன்மையானதான மதுரை அவனியாபுரத்தில் பாரம்பரிய முறைப்படி ஜல்லிக்கட்டு போட்டி காலையில் தொடங்கியது. போட்டிகள் தொடங்கும் முன்பே காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. காலை 7 மணி அளவில் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள், காளைகளின் உரிமையாளர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றனர். முதலில் கோவில் காளைகளை அவிழ்த்த பின்னர் போட்டிக்கான காளைகள் அவிழ்க்கப்பட்டன. ஒவ்வொரு சுற்றிலும் 100 மாடுகள் அவிழ்க்கப்பட்ட நிலையில் 50 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். மட்டும் ஒரே ஆள் மத்தால் தொந்தரவு பண்ணாத. நல்ல காலை நல்ல வீரர் உனக்கு முதலமைச்சர் சார்பாக அமைச்சர் சிறப்பு பரிசு இருக்கு. கைத்தடி உற்சாகப்படுத்த சூப்பர் வீரர், கைத்தடி உற்சாகப்படுத்த ஒரு தங்க காசு. ஒவ்வொரு சுற்றிலும் 2க்கு மேல் மாடுகளை பிடித்தவர்கள் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றனர். ஒவ்வொரு சுற்றிலும் வாடிவாசலை கடந்து வரும் காளைகளை பிடிக்க பலத்த போட்டி நிலவியது. துணை முதலமைச்சர் சார்பாக ஒரு டிராக்டர் வழங்க இருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி. அழகுடா அழகுடா சூப்பர் மாடுங்க. வாடிவாசல் கடந்து சில காளைகள் அந்தரத்தில் துள்ளி பாய்ந்து வெளியேறின. சில காளைகள் நின்று நிதானமாக வாடிவாசலை கடந்து மைதானத்தில் நுழைந்து தொட்டு பார் என சவால் விட்டன. மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள். சூப்பர் மாடு நின்று விளையாடுது. மாண்புமிகு வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள். ஜிஆர் கார்த்திக் மாடு வேலு. ஒருத்தர் மாண்புமிகு அமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா. அண்ணன் எஸ்ஆர் கோபி வழங்கும் ஒரு கட்டில். வீரர் வெற்றி பெற்றார். சில காளைகள் தொட்டவர்களை எல்லாம் பறக்க விட்டன. இன்னும் சில காளைகள் யாருக்கும் அஞ்சாமல் களம் எங்கும் சுற்றி வந்து தொட முடியுமா என்பது போல பார்வையால் மிரள விட்டன. ஒருத்தர் மத்தால் தொந்தரவு பண்ணாதீங்க. நல்ல காளை நல்ல வீரர். ஜஸ்ட் சூப்பர் மாடுங்க. மாடு உண்மையில தரமான மாடுங்க. அழகுடா ஆத்தாடி அழகுடா. அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள். சூப்பர் மாடு, அருமையான மாடுங்க. உண்மையிலே தரமான மாடு. களத்தில் காளைகள் எந்த அளவுக்கு வீரம் காட்டினவோ அது போலவே மாடு பிடிக்க வந்தவர்களும் சளைக்காமல் மாடுகளை தழுவி பரிசுகளை வென்றனர். பழங்காலத்து தெற்கு தெரு கோவி மகா மாடுப்பான். அமைச்சர் மூர்த்தி வழங்கும் சைக்கிள். அந்த மாடு பிடிக்கிற வீரருக்கு சைக்கிள் இருக்குப்பா. மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார். வந்து சைக்கிள் வாங்கி தம்பிங்க. வா தம்பி. அடக்க முடியவே முடியாது என்று கருதப்பட்ட காளைகளை கூட மாடு பிடிப்போர் பிடித்து காட்டினர். கொல்லேறு தழுவல் தமிழர்களில் பாரம்பரியம் என்பதை நடப்பு ஜல்லிக்கட்டிலும் வீரர்கள் நிரூபித்து காட்டினர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு கார். மாண்புமிகு கார் வந்து வீரருக்கு, டிராக்டர் வந்து துணை முதலமைச்சர் சார்பாக காளைக்கு. மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார். மாடுகளை பிடித்தவர்களுக்கும் பிடிபடாத காளைகளுக்கும் பாத்திரங்கள், சைக்கிள்கள், கைகடிகாரங்கள், ஐபோன் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய செங்குட்டுவனின் வர்ணனை பல நேரங்களில் களத்தில் கலகலப்பையும் ஏற்படுத்தியது. ஆனால் மூர்த்தி வழங்க ஒரு தங்க காசு அந்த வீர தமிழச்சிக்கு. எல்லாம் கைத்தடி உற்சாகப்படுதே. கேட்கல, தூங்கிக்கிட்டு இருக்கால, எழுப்பி விடுங்க. எங்க நம்ம டீமை காணுமே. பொங்கல் கேட்கல. நம்ம டீம் தான். அங்க பாரு நீங்க இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க போட்டியில் அதிக காளைகளை பிடித்த வளையங்குளத்தை சேர்ந்த பாலமுருகனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் காரும், 2வது இடத்தை பிடித்த அவனியாபுரம் கார்த்திக்கு மோட்டார் சைக்கிளும் பரிசாக வழங்கப்பட்டன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வளையங்குளம் பாலமுருகன் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது. அவனியாபுரம் கார்த்தி அவர்கள் 2வது பரிசான பைக்கை மாண்புமிகு வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் சார்பாக பைக் பரிசாக பெறுகிறார். போட்டியில் சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த சிறந்த காளை முதலாவது இடத்துல இருக்கிற காளை விருமாண்டி சகோதரர் ஆவணியாபுரம் மந்தை முத்துக்கருப்பன் 60 செகண்ட்ஸ்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.